ஏனே தெரியல. இந்தா இத வாங்கிட்டு போய் அங்க குவிஞ்சு கிடக்குற காந்த இலையெல்லாம் வாரி போடு போ. சும்மா உட்காந்துக்கிட்டு இந்தா. ஏன் உங்களுக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா? ஓ, உடம்பு சரியில்லைன்னா தான் சொன்னதை செய்வியாக்கம். நான் யாரு தெரியுமா? 2 கொலை பண்ணிட்டு உள்ள வந்திருக்கேன் தெரியுமா? இங்க நீங்க தெரிஞ்சதுக்காக தானே தண்டனை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. பெரிய சாகசம் பண்ணிட்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் சொன்ன வேலையை செய்ய முடியுமா முடியாதா? நாங்க எங்களுக்கு கொடுத்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். உங்க வேலையை நீங்க தான் பண்ணணும். நான் ரொம்ப பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். என் பொறுமையை சோதிச்சு பாத்துட்டு இருக்காதீங்க. உங்க உருட்டல் மிரட்டல் எல்லாம் நாங்க மாதவி மேடம் கிட்ட சொல்லுவோமே தவிர நீங்க சொல்றதெல்லாம் எங்களால செய்ய முடியாது. ஏதாவது டார்ச்சர் பண்ணணும்னு நினைச்சா அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டோம். என்னாச்சு? என்ன அபி? மேடம் பாருங்க மேடம், இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன மிரட்டுறாங்க மேடம். நான் என் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் மேடம். இவங்க அங்க வாரி வச்சிருந்த குப்பை எடுத்து குப்பை கூடையில போடுங்கன்னு சொல்லி இந்த கூடையை கொடுத்தா முடியாதுன்னு சொல்றாங்க மேடம். என்னன்னு கேளுங்க மேடம். மேடம் இவங்க போய் சொல்றாங்க மேடம். இவங்க தான் எங்க கிட்ட வந்து இவங்க 2 கொலை பண்ணதா சொல்லி மிரட்டி அவங்க செய்ய வேண்டிய வேலையை எங்களை செய்ய சொன்னாங்க. இல்ல மேடம். கோகிலா மேடம், உன் மேல கம்ப்ளைண்ட் வர மாதிரி நடந்துக்காதுன்னு சொன்னா கேட்க மாட்டியா? போ போய் குப்பை எடுத்து போடு. அபி மேடம், ஒரு இங்கிலீஷ் நாவல தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும். அதோட கோர் கண்டென்ட் மட்டும் எடுத்துட்டு நம்ம நாட்டு மக்களுக்கு தகுந்த மாதிரி அத மாத்தி எழுதணும். சாவித்ரி மேடம் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால ஜெயில் கைதிக்கும் விருப்பம் இருந்தா இந்த போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு அப்ரூவல் கொடுத்திருக்காங்களாம். நீ சிறுகதைகள் எழுதிருக்கன்னு கூட சொன்னாங்க. உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல சொன்னாங்க. மேடம் ஏதாவது ஒரு விதத்துல என் குடும்பத்தை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு நான் போராடிக்கிட்டு இருக்கேன் மேடம். கண்டிப்பா நான் இந்த வேலையை செய்யறேன் மேடம். அபி இதுல நிறைய பேர் கலந்துக்குவாங்க. நீ பெஸ்டா பிரசன்ட் பண்ணா மட்டும்தான் உன்னோடது செலக்ட் ஆகும். கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா எழுதுவேன் மேடம். தமிழ் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். இதுல மட்டும் நீ செலக்ட் ஆயிட்டனா கவர்மெண்டே உனக்கு அவார்டும் ஊக்கத்தொகையும் கொடுக்கும் அபி. நான் இந்த வேலையை செய்யறேன் மேடம். ஓகே, ஈவினிங்கா வந்து ஒரிஜினலை வாங்கிட்டு உன்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணு. கண்டிப்பா மேடம், நான் இன்னைக்கே எழுத ஆரம்பிச்சிடுறேன். கரெக்டா 15 டேஸ்க்குள்ள முடிக்கணும் அபி. கண்டிப்பா மேடம். தேங்க்யூ மேடம். அபி ரொம்ப சந்தோஷம் அபி. என்ன என்ன விஷயம்? பாத்தே ஆகணும்னு வர சொன்னீங்க. எனக்கு இன்னைக்கு பர்த்டேங்க. உங்களோட தரிசனம் கிடைச்சா அப்படியே நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதான் அப்படியே. சும்மா போய் சொல்றீங்க. உங்களுக்கு என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு காரணம் வேணும் அதானே? கண்டுபிடிச்சிட்டாங்களே, முயல் குட்டி செம்ம ஷார்ப்பு தான். என்ன பண்றது? அத காமிச்சு ஏமாத்திர வேண்டியதான். இருங்க, நான் உங்களுக்கு போன வருஷம் நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணல, அந்த போட்டோஸை காட்டுறேன். அப்ப தெரியும். பாருங்க. பாத்தீங்களா? நல்லா இருக்கேன்ல? நம்மளையா? இருங்க வேற போட்டோ காட்டுறேன். பாருங்க, எவ்வளவு அழகா இருக்க பாத்தீங்களா? ஏங்க ஒரே ஒரு நிமிஷம் பின்னாடி வாங்க. இவரு இவரு இவர் யாரு? உங்க கிளையண்டா? இல்லங்க, ஏன் கேக்குறீங்க? இவர் ஒரு நாள் எங்க ஆபீஸ்க்கு வந்து எங்க சீனியர் கிட்ட எங்க கம்பெனியோட அப்ராட் பிரான்ச்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்டாரு. பார்ட்னர் ஆகணும்னா எத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ணணும்னு எல்லாம் விசாரிச்சாரு. அப்படின்னா அவன் கருணா கிட்ட 20 லட்சம் தான் வாங்கினேன்னு சொன்னது பொய் தான். ஆனா அவர்கிட்ட அவ்வளவு பணம் இருக்குமா இல்ல சும்மா உட்காந்து கதை ஓட்டிட்டு இருப்பாரான்னு எங்க ஆபீஸ்ல எல்லாரும் காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் கேட்டேன். அப்படிங்களா? ஆக்சுவலி இவர் ஒரு ரிலேபிளான பர்சன் இல்ல. முக்கியமான ஒரு கேஸ்ல சம்மந்தப்பட்டிருக்காங்க. யாரோ செஞ்ச தப்புக்கு அநியாயமா ஒரு பொண்ணு அவங்க குழந்தைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் அவன் ஹெல்ப் கிடைக்கும்னு நாங்க ட்ரை பண்ணோம். ஆனா எதுவும் கிடைக்கல. ஆக்சுவலி அவங்க பரோல் முடிஞ்சு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. ஆனா நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அவங்ககிட்ட ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு மட்டும் தெரியுது. அப்படின்னா நீங்க அவனை பிடிச்சு விசாரிக்க வேண்டியதானே? விசாரிக்கிறதுக்கு அவனுக்கு அகேன்ஸ்டா எந்த ப்ரூஃபும் இல்லைங்க. அவங்ககிட்ட ஆக்சுவலி எவ்வளவு பணம் இருக்கு, அதை எங்க பதுக்கி வச்சிருக்கான்னு தெரிஞ்சாதான் அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும். யாரோ ஒரு பொண்ணும் குழந்தையோ சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்றீங்க. நான் அவன் அடுத்த தடவை ஆபீஸ்க்கு வந்தா அவனுக்கு ஐடியாஸ் கொடுக்கற மாதிரி அவன் எவ்வளவு பணம் வச்சிருக்கான், எங்க வச்சிருக்கான்னு ட்ராக் பண்ண ட்ரை பண்றேன். ஏங்க கேட்கறதுக்கு முன்னாடியே ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அதாங்க நீங்க. உங்களோட இந்த குவாலிட்டிஸ் தான் நான் அப்படியே பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிட்டே போகுது. சரி, நான் கிளம்புறேன். ஏங்க என்னங்க, என் பர்த்டேக்கு ட்ரீட் கொடுக்கணும். ஏதாவது ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடலாமா? இஃப் யூ விஷ் நீங்களே சொல்லுங்க. நீங்க காமிச்ச போட்டோல கீழே டேட் பார்த்தேன்.
அது வேற டேட்ல எடுத்ததுன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இப்படி ஏதாச்சும் போய் சொல்லி வர வைக்கிற வேலையில இனிமே வச்சுக்காதீங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அதுவும் இல்லாம என் பாய் ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் பிடிக்காது. வாங்க. சரி, நீங்க அவரை எனக்கு இன்ட்ரோ பண்றீங்களா? ஓகே, அவரோட பர்த்டே அன்னைக்கு நான் உங்களுக்கு இன்ட்ரோ பண்றேன். ஏங்க, நீங்க ரொம்ப பொய் சொல்றதா என்னோட இன்ஸ்டிங்க்ட் சொல்லுதுங்க. அது உங்களோட இன்ஸ்டிங்க்ட் இல்ல, அது உங்களோட ஆசை. சரிங்க, பாய். ஏங்க, அந்த ஆள் விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. சுடர்மா, உன்னை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணுங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிருக்காங்க. சரியாயிடும். நீ ஒண்ணும் பயப்படாத. என்ன மாமா, ஹாஸ்பிடல் வேண்டாம் மாமா, நான் வீட்லயே இருக்கேன் மாமா. இல்ல சுடர்மா, நம்ம டாக்டர் சொன்னா செய்யணும்ல, அப்பதான் ஜுரம் சரியாகும். சரி வா, எழுந்துரு போலாம். பாத்து சரளா, எல்லா ரிப்போர்ட்ஸும் எடுத்துட்டல்ல? எடுத்துட்டேங்க. சரிம்மா, ஆட்டோ வர சொல்லிருக்கேன். ஆட்டோ வந்ததும் நம்ம கிளம்பிடலாம். என்ன சுடருக்கு சாதாரணமான ஜுரமா தான் இருக்கும். 2 நாள்ல சரியாயிடும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சரளா. டெங்குன்னு வேற சொல்லிட்டாங்களே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது, ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் அலையணும்னு இருக்கு போல. எப்படியோ சீக்கிரம் சரியானா சரி. குழந்தை டல் ஆயிடுச்சு. அது சரளா, நமக்கும் சுடருக்கும் மாத்து துணியெல்லாம் எடுத்துக்கலாமா? ஏங்க, முதல்ல போய் என்ன சொல்றாங்கன்னு கேட்போங்க, அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் தானே அங்க இருக்க முடியும். 2 பேரும் அங்கேயே இருந்துட்டா இங்க பசங்களை யார் பாத்துப்பாங்க? அப்படி ஒண்ணு இருக்குல்ல. என்னமோ ஏதோன்னு பயந்து போய் ரொம்ப பதட்டமா இருக்கீங்கன்னு தான் நானே இப்ப உங்க கூட வரேன். சரளா, ஆட்டோ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். போலாம். சரி வாமா, வா. டேய் புலி, இந்நேரம் ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கும்ல. எனக்கு என்னமோ ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி மனசுக்கு தோணுதுடா. டேய், சுடரோட மாமா இந்நேரம் வெளியே கிளம்பி போயிருப்பார்ல. நம்ம சுடர் அத்தைக்கிட்ட சொல்லி எப்படியாவது சுடரை பெரிய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிடலாமா? அங்க அட்மிட் பண்ணிடலாம். ஏய், கொஞ்சம் பொறுமையா வெற்றி. ஒருவேளை அங்க சுடரோட மாமா இருந்தா நீங்க 2 பேர் போற சண்டையில சுடரே குழம்பி போயிருண்டா. எனக்கு அதை நினைச்சா தான் பயமா இருக்கு. டேய், அதுக்காக அப்படியே விட சொல்றியா? என்ன பண்றது? என்ன ஆனாலும் சரி, நான் போய் பார்க்க தான் போறேன். ஏய், நான் சொல்றது கேளுடா. பாத்தியா, நான் சொன்னேன்ல சுடர் மாமா வீட்டுல தான் இருக்காரு. பாத்து போலாங்க. டேய், ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன்டா. வா, நாம போலாம். சீக்கிரம் ஃபாலோ பண்ணி போட போயிரு போறாங்க. டேய், நான் நினைச்ச மாதிரி ஹாஸ்பிட்டலுக்குள்ள தான் போயிருக்காங்க. அப்படின்னா சுடருக்கு ஏதாவது சீரியஸா இருக்குமா? பேசாம நீயே போன் போட்டு மகேஷோட அங்கிள் பேசுறேன்னு சொல்லி பேச வேண்டியதானே? இல்ல புலி, பேசாம உள்ள போய் பாத்துக்கலாமா? மாஸ்க் போட்டுக்கலாம். மாஸ்க் நல்ல ஐடியா தான். வா. மேடம், சொல்லுங்க சார். குழந்தைங்களுக்கு இங்க ட்ரீட்மெண்ட் பாப்பாங்க. நேரா போய் ரைட்ல போங்க சார். தேங்க் யூ. ரைட்லயா? டெங்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பிளேட்லெட்ஸ் கவுண்ட் ரொம்ப டிக்ரீஸ் ஆயிருக்கு.
கண்டிப்பா பிளேட்லெட்ஸ் பேக் போட்டாகணும். ஓகே மேடம். ஆனா பேக் அரேஞ்ச் பண்ணும் மேடம். நம்ம கிட்ட இருந்ததையும் வேற பேஷண்ட்டுக்கு போட்டாச்சு. ஃபாஸ்டா அரேஞ்ச் பண்ணுங்க. டிலே பண்ண ரிஸ்க் ஆயிடும். மேடம் அந்த பேக் எங்க கிடைக்கும் மேடம்? பிளட் பேங்க்ல தான் சார் கிடைக்கும். நம்ம கிட்ட இருந்தது, பட் நிறைய பேஷண்ட்டுக்கு தேவைப்பட்டதால இப்ப டிமாண்ட்ல இருக்கு. டாக்டர் என்னடா இப்படி சொல்றாங்க? கிராஸ், விஷான், ரியான்ஸ் எல்லா பிளட் பேங்க்லயும் சொல்லி வைங்க. அது வரைக்கும் இந்த டேப்லெட்ஸ கண்டினியூ பண்ணுங்க. இவங்களை நல்லா பாத்துக்கோங்க. அப்பப்ப நான் ரவுண்ட்ஸ் வருவேன். டாக்டர் என்னென்னவோ சொல்றாங்க, எனக்கு பயமா இருக்குடா. மானிட்டர் பண்ணிட்டே இருங்க. பிளேட்லெட் பேக் ரெடி ஆனதும் எனக்கு அப்டேட் பண்ணுங்க. ஓகே, டேக் கேர். சரிங்க மேடம். டேய் தலிக்க. டேய் போ போ. டேய் புலி, டாக்டர் என்னென்னமோ சொல்றாங்கடா, பயமா இருக்குடா. அந்த பிளேட்லெட் எங்க கிடைக்கும்னு நான் போய் தேடி பார்க்கட்டுமா? மெடிக்கல்ல கிடைக்குமான்னு கேட்டு பாப்போமா? டேய், டாக்டர் தான் பிளட் பேங்க்ல மட்டும் தான் கிடைக்கும் தெளிவா சொல்லிட்டாங்கடா. கடவுளே. அது ஒண்ணு சரியாயிடும். சுடர் சாப்பிட்டாங்களா சார்? சரியாவே சாப்பிடுறது இல்ல சிஸ்டர். எதை சாப்பிட்டாலும் வாமிட் வர மாதிரியே இருக்குன்னு சொல்றா. சுடர், மேடம் இப்ப ரவுண்ட்ஸ் வருவாங்க. ஒழுங்கா சாப்பிடலன்னு சொன்னா திட்ட போறாங்க. சாப்பிட்டு வந்துருவோமா? கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட பாரு சுடர். வாங்க மேடம். மேடம் பிளேட்லெட்ஸ் அரேஞ்ச் பண்ணியாச்சா? இல்ல மேடம், இன்னும் 12 hours ஆகும்னு சொல்லிருக்காங்க. பட் இப்ப ரிப்போர்ட்ல சுடருக்கு இன்னும் பிளேட்லெட்ஸ் டவுன் ஆகி தான் இருக்கு. எங்க ரிப்போர்ட் காமிங்க. ஒரு நிமிஷம் மேடம். இந்தாங்க மேடம். இதுக்கு மேல டவுன் ஆனா ரொம்ப ரிஸ்க் ஆயிடும். உடனே அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே மேடம். இல்லனா பி நெகட்டிவ் பிளட் அரேஞ்ச் பண்ணி இமிடியேட்டா ஏத்துங்க. அதுக்கும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் மேடம். எனக்கும் பி நெகட்டிவ் தான். நான் என் பொண்ணுக்கு பிளட் கொடுக்குறேன்டா. சரி வெற்றி, டாக்டர் வரட்டும், நம்ம அவங்ககிட்ட தனியா போய் பேசுவோம். டேய் புலி, அவங்க வராங்க. டேய் வாடா வாடா. சரளா, கடவுள் ஏன் இந்த சின்ன குழந்தையை இப்படி சோதிக்கிறாருன்னே தெரியலையே. கையில காசு இல்லாத நேரமா பார்த்து நம்மளையும் தாங்க சோதிக்கிறாரு. எங்க பிளேட்லெட்ஸ் பேக், பிளட் அது இதுங்கறாங்க. அதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும்னே தெரியலையே. பேசாம வேற ஏதாவது சரளா, ஃப்ரீயா பாக்குற ஹாஸ்பிட்டல். இந்த ஏரியாலயே இங்கதான் கம்மியான ஃபீஸ் வாங்குறாங்க. தொடர்ந்து நம்ம குழந்தைகளுக்கு இந்த டாக்டர் தானே வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கேயும் அந்த பேக் கிடைக்க லேட் ஆகும்போது பிளட் வேற கிடைக்கலன்னு சொல்றாங்க. இன்னும் நம்ம வேற பக்கம் கூட்டிட்டு போய் சுடரோட இந்த நிலைமையில நாம அலக்கழிக்க முடியுமா? கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசு சரளா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ கொஞ்ச நேரம் அமைதியா மட்டும் இரு. மேடம், இங்க சுடர்னு ஒரு குழந்தைக்கு பி நெகட்டிவ் பிளட் தேவைப்படுதுன்னு மெசேஜ்ல பார்த்தேன். எனக்கும் பி நெகட்டிவ் தான் மேடம். நான் உங்களுக்கு பிளட் கொடுக்கலாமா? ஓகே சார். கிரவுண்ட் ஃப்ளோர்ல லெஃப்ட் கார்னர்ல பிளட் பேங்க் இருக்கு. அங்க போய் உங்க பிளட் சாம்பிள கொடுங்க. சரிங்க. அவங்க செக் பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணினா நீங்க அந்த